distinguished parliamentarian, acclaimed writer, and an inspiring voice for youth and social empowerment. Honorable Member of Parliament, Srimati Kanimozhi Karunanidhi. And வர ஸ்டேட் எலெக்ஷன்ல நீங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? You must understand what every political party stands for, what every leader stands for. பத்திரிகை துறைக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதையும் தாண்டி இதை தான் போடணும், இதை போடக்கூடாது அப்படின்னு அழுத்தங்களும் இருக்கு. Whatever the party leadership என்ன முடிவு பண்றாங்களோ, I will follow it. ஒரு பொண்ணு அரசியலுக்குள்ள வர்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்தப்போ என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் அதை எப்படி தாண்டி வந்தீங்க? நான் மாத்திரம் இல்லை, ஒரு புது ஃபீல்டுக்குள்ளே அவங்க கூட இருக்காங்க. ஒரு பெண் வரும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் தான், இவங்களால வேலை செய்ய முடியுமா, இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா, என்ன எக்ஸ்போஷர் இருக்குது, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இதெல்லாம் ஆண்கள் தானே செய்வாங்க. ஒரு பெண் வந்து இந்த அம்மாவை ஏங்கம்மா கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறீங்க, 8 மணி ஆனால் வெளியில் வரமாட்டாங்கன்னுவாங்க, காலையில் வரமாட்டாங்கன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள், நிறைய மனத்தடைகள் சமூகத்தில் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம யார்கிட்டையாவது பேசினா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கேரக்டர் அசாசினேஷன் இஸ் another weapon they use against us. ஸோ இந்த மாதிரி நிறைய தடைகள் ஆண்களுக்கும் வரலாம். அப்புறம் ஒரு பெண் பேசும் பொழுது யார் காதலையும் ஃபஸ்ட்டு விழாது. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, அது யார் காதலையுமே விழாது. ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை ஒரு இன்னொரு ஆண் வந்து சொல்லும் பொழுது எல்லாரும் ஆஹா பிரமாதமான சிந்தனை, இது வரைக்கும் யாருமே இதை பற்றி பேசினதில்லை, யோசித்ததில்லைன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் சொசைட்டி இஸ் நாட் டியூன் டு லிஸ்னிங் டு அஸ். நம்ம பேசுகிற அந்த டெசிபிளே அவங்களுக்கு புரியாத ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை தாண்டி ஒரு உமனாக நம்மளுடைய வீட்டில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஒரு ஆண் வந்து வீட்டில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைங்க எந்த கிளாஸில் படிக்கிறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா, அதை பற்றி அவங்க கவலைப்படலைன்னா அவங்க அரசியலில் இருக்காங்க. காலையில் எழுந்து போகணும், வேலைக்கு போகிறாரு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண். அதனால் அவர் வந்து பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, வீட்டில் என்ன இருக்குது, யாருக்கு உடம்பு சரியில்லை, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஆனால் அதே நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய அல்லது அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வீட்டில் சாப்பிட்டாங்களா பார்க்கணும், யாருக்கு உடம்பு சரியில்லை அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டு போகணும், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும். I'm sure a lot of the faculty understand. And இந்த சொசைட்டி வந்து உங்களை இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் டிக் பண்ணாதான் நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணுவேன்னா நீ என்னை அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்று எழுந்து நில்லுங்கள். Nobody has to give you that certificate that you're a good girl or a good housewife or a good woman and mother. You know who you are. And அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பாய்ஸ், please understand that they are your friends, your equal human beings, your batchmates. They are not your mothers, so they won't be taking care of you. You take care of yourselves. I'm sure next generation is definitely not like that. அதனால் இந்த hurdles எல்லாம் நிறைய இருக்கும். You be firm and be confident. நான் எதை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான் என் இலக்கு. நடுவில் வரக்கூடிய எந்த தடையாக இருந்தாலும் நான் தூக்கி எறிவேன், அந்த இலக்கை அடைவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு போங்க. யூ வில் அச்சீவ் வாட் யூ வாண்ட். நன்றி மேம். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இது கிடையாது நமக்கு. ஆக்சுவலி நம்ம இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணலான்னு ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். சரி, ஐ வில் டெஃபினெட்லி உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை ஐ வில் டேக் இட் டு தி ஆக்சுவலி பர்சனலாக ஒரு தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கொஸ்டினில் அது வந்துட்டு ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் 2024 வந்துட்டு சிஎம் அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை வச்சுருந்தாங்க. அரசில் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கவங்களை வந்துட்டு பணி நிரந்தரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் எலெக்ஷனே இப்போ வரப்போகுது அடுத்த இதில்.
ஆனால் இன்னுமே அதை வந்துட்டு இது பண்ணலை, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நிறைய பேர் இன்னுமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஒன்று நிரந்தரம் பண்ணுறதுக்குன்னு பண்ண மாட்டோங்கிறது கிடையாது, பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரே அடியாக ஒரே நாளில் எல்லாரையுமே ஒப்பந்த பணியாளர்களை வந்து நிரந்தர பணியாளர்களாக மாற்றக்கூடிய நிலை நிதி நிலைமை கிடையாது. இது இன்டென்ஷன் இஸ் தேர். பட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சில ஸ்கீம்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து எந்த மாநில அரசாங்கமும் வந்து வரி போட முடியாது. இட் இஸ் ஓன்லி ஜிஎஸ்டி அண்ட் எவ்ரி திங் கோஸ் டு த யூனியன் கவர்மெண்ட். அண்ட் அங்கேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் வாட் வி ஆர் யூஸ் டு. ஆர் ஷேர்ஸ் ஹவ் பீன் ரெடியூஸ் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸு, இருக்கக்கூடிய பேமெண்ட்டு, ஆன்கோயிங் சேலரிஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு மாநிலத்திற்கான புதிய திட்டங்களையும் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த நிதியை வைத்து கொண்டு தான் நம்ம செய்ய முடியும். வி கேனாட் ஒரு புது வரி, முன்னாடினா ஒரு புது வரி போட்டால் யூல் ஹாவ் இன்கம். நம்ம வந்து ஒரு ஸ்கீமையோ இல்லைனா யாருக்கோ நிரந்தர பணியாளருங்கிறப்ப அது வேறு ஒரு பே கிரேட்குள்ளே வருது. ஸோ அதையெல்லாம் செய்யணுன்னா அப்போ இருந்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே கிடையாது. We have to understand that and we are under a lot of pressure. இப்போ நமக்கு வர வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர வேண்டிய பணம், மாணவர்களுக்கு வர வேண்டிய நிதியை த்ரூ எஜுகேஷன் அதுவே வரல. ஸோ we have the state government has to cover that. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே we have to understand the intention is there. We are doing it. The government is doing it. பட் நம்ம நினைக்கக்கூடிய ஒரே நாளில் எல்லாரையும் நிரந்தரமாக்கக்கூடிய முடியுமான்னா அது ஒரு ஃபேஸஸில் தான் நம்ம பண்ண முடியும். யாராக இருந்தாலுமே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் நாட் தட் வி ஆர் நாட் டூயிங் இட், பட் தே ஆர் டூயிங் இட், பட் இன் அ ஃபேஸ்ட் மேனர் அண்ட் இட் வில் பி டன் டெஃபினெட்லி. தேங்க்யூ. சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் இந்த தொழில்துறை வளர்ச்சிக்கும் இடையில் சமநிலையை எப்படி பேணப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம தள்ளி வைக்க முடியாத ஒன்று. இன்றைக்கி வாழ்க்கையில் இப்போ அந்த மைக் இருக்குது, இந்த பில்டிங் இருக்குது, படிக்கிறதுக்கான இது இருக்குது, கையில் செல்ஃபோன் இருக்குது, எல்லாத்துக்குமே தொழில் வளர்ச்சி தான் காரணம். அதை வந்து நம்ம இனிமேல் we cannot undo it. அண்ட் அப்படி வாழவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் நிச்சயமாக ஒதுக்கித்தான் வைக்க வேண்டும். ஸ்மால் சாக்ரிஃபைசஸ். இப்போ இன்றைக்கி டுடே வி பிகம் மைண்ட்லெஸ்லி கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டி. எதை பார்த்தாலும், எங்கே ஒரு ஆட் பார்த்தாலும், எங்கே ஒரு இது வந்தாலும் we think we have to keep it. அதுதான் நமக்கு மரியாதை அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா காரை மாற்றலைன்னா தப்பாக பேசுவாங்க. வேறு ஏதாவது ஒன்று ஃபோன் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா புது ஃபோன் வந்துருச்சு மாற்றலைன்னா என்னோடய கெத்து போயிடும். இந்த ப்ரெஷர்ஸ்க்கெல்லாமே நம்ம வந்து இஃப் யூ டோன்ட் சக்கம் டு தட். ஸோ அதுவே வந்து இந்த கன்சியூமர் சொசைட்டியை கொஞ்சம் இட் வில் பிரிங் இட் டவுன். பிகாஸ் அதிலேருந்து வர வேஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லேண்ட்ஃபில்ஸாக மாறுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடலில் கொண்டு போய் எவ்வளோ குப்பைகளை, எவ்வளோ துணியை போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன அளவுக்கு we can bring down this mindless consumerism which we are being forced to from all sides. You can make a conscious decision not to do it. And of course நாளைக்கு வந்து இந்த உலகமே இல்லை அப்படின்னா நம்ம எங்கே வாழுவோம்? நம்ம கான்க்ரீட் பில்டிங்ஸை மாத்திரம் வச்சுட்டு வாழ முடியாது. சின்ன இந்த உலகத்தில் ஒரு ரொம்ப சின்ன பேலன்ஸ் தப்பாக போச்சுன்னா கூட நம்ம வாழ முடியாது. நம்ம பெருசாக நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க, பீஸ் இல்லையா? இந்த தேனீக்கள் இல்லாத ஒரு உலகம் என்றால் யாருக்குமே சாப்பாடு இருக்காது. அதுக்கப்புறம் உணவு அப்படிங்கிறதே இல்லாத ஒரு நிலை உருவாகிவிடும். ஆனால் அதை நம்ம பெருசாகவே நினைக்க மாட்டோம். போனால் போதும், இல்லாமல் போட்டோம். இப்போ ஸ்பேரோஸை நம்ம வந்து அதிகமாக பார்க்குறதே கிடையாது. இல்லாமல் போட்டோம் பரவாயில்லன்னு நினைப்போம். நாயை பற்றி நிறைய பேசுகிறோம், கழுதைகள் நிறைய பார்த்துட்டு இருந்தோம், இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அதே போல் பீஸ் வந்து இல்லைன்னா, இன்செக்ட்ஸ் இல்லைன்னா அது வந்து இந்த உலகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். பட் திஸ் மைண்ட்லெஸ் டெவலப்மெண்ட் இஸ் எஃபெக்டிங் எவ்ரிதிங். எல்லா நீர்நிலைகளையும் மூடி வீடு கட்டுறதோ, பில்டிங்ஸ் கட்டுறதோ, ஆஃபீஸஸ் கட்டுறதோ,
அப்புறம் இந்த மழை வந்த உடனே தண்ணி நிற்குதுன்னா தண்ணி நின்ன இடத்துல நம்ம வீடு கட்டினா அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சென்சிபிலிட்டியோட எதிர்கால உலகத்தை பாதுகாப்பது நம்ம கையில் இருக்குங்கிறத புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் கோவிட் டைமில் பார்த்தோம், எல்லா இண்டஸ்ட்ரீஸும் மூடிட்டாங்க. ஆனால் விவசாயத்தை நாம் நிறுத்த முடியலை. ஸோ அதுக்கான முக்கியத்துவத்தை நாம் தந்தே ஆக வேண்டும். அதனால் எல்லா இடங்களையும் நம்ம வந்து வி கான் டேக் ஓவர் அண்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் இட். வி நீட் பீப்புள் டு லிவ் அ ஹெல்தி நார்மல் நேச்சுரல் லைஃப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சோஷியல் ஹார்மனி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு யூத்தோட ரோல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் சோஷியல் ஹார்மனி? சமூக ஒற்றுமை, ஈக்குவாலிட்டி. யா, எப்படி வரும்? எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் ஒரு ஈக்குவாலிட்டி எல்லாரும் பீப்புள் மெயின்டைன் பண்ணணும். தட்ஸ் ரியலி குட். உங்கள் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வராதவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? தமிழ்நாட்டிலேருந்து யாருக்குமே இருக்காது இல்லையா? இனிமேலையும் எந்த காலத்துலேயும் அதை போட மாட்டேன்னு நீங்கள் முடிவு பண்ணி உறுதியோடு இருந்தீங்கன்னா போடக்கூடியவர்களும் இனிமேல் அதை செய்ய மாட்டோம், நிறுத்திடுவோம். We will stop using our caste name behind our name. If you don't understand what I'm saying, then that is the first step you can do for social equality. After that, you all know that human race evolved from Africa and they moved and filled the entire world. இல்லையா? ஸோ இதில் ஜாதி எப்படி வரும்? ஒரு இடத்துல உருவானவர்கள் தான் அத்தனை பேரும். ஜாதிங்கிறதே மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. அதை உங்களுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம் புரிந்து கொண்டாலே, ஏன்னா நிறைய பேர் இங்கே இந்த கேள்வியை கேட்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய இதே உலகத்தில் கத்தி வேல் கம்பெல்லாம் வச்சுட்டு நான் யார் தெரியுமான்னு சோஷியல் மீடியாவில் போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதனால் அவங்கள தயவு செய்து போய் பார்க்காதீங்க. பார்த்தாலும் அவங்கள உதாசீனப்படுத்துங்கள். அடுத்தது, நீங்கள் எனக்கு ஜாதியில் நம்பிக்கை இல்லை, ஏற்றத்தாழ்வில் நம்பிக்கை இல்லை, ஆண் பெண் என்ற வித்தியாசம் எனக்கு கிடையாது, மத ரீதியாக எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நம்ப ஆரம்பித்து அதை பேச ஆரம்பித்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே the change will come. You are the change. Thank you, ma'am. Great morning, ma'am. It's a pleasure meeting you. என்னோட கொஸ்டின் என்னென்னா, சமூகத்தில் நேர்மையான மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கும் போது நிறைய பேர் எதுவுமே மாறாது, உன்னால் எதை மாற்ற முடியும், டைம் வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் வீணான வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாத்திரம் ஏற்றுக்காதீங்க, நம்பாதீங்க. நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுக்காக தொடர்ந்து உழையுங்கள். டோ நாட் லெட் எனிபடி டிசுவேட் யூ. அவ்வளோதான். யூ வில் மேக் த சேஞ்ச். தேங்க்யூ மேம். A very good morning, ma'am. I am Shabana from AIDS department. So, நான் இப்போ கேட்க போகிற கொஷின் டோட்டலி ரிலேட்டட் டு த ஜாப் செக்டர். ஸோ நான் ரீசெண்ட் இயர்ஸில் நான் நோட்டீஸ் பண்ணது நம்ம ஸ்டேட்டை லைக் சர்ச் பண்ணி நிறைய பேர் ஜாப் தேடி வராங்க. அது பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. அண்ட் நான் சென்னைக்கு போகும்போது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், லைக் நிறைய பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் த ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் அந்த மாதிரி இருந்தால் கூட அதர் ஸ்டேட் பீப்புள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் தே ஹாவ் குவைட் டாமினேட்டட் த ஃபீல்ட் ஆஃப் ஜாப்ஸ். அண்ட் நம்ம பீப்புளுக்கு அங்கே கொஞ்சம் இப்போ போக போக கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணுன்னு நினைக்கிங்க? நீங்கள் என்னம்மா படிச்சுட்ருக்கீங்க? நான் செகண்ட் இயர் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எஸ் மேம். ஓகே. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறீங்க, சரியா? உங்கள் பாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க? பாட்டி ஒன்றும் செய்ய, வீட்டில் தானே இருந்தாங்க. எஸ். சரியா? ஸோ பாட்டி வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் ஏஐ படிச்சுட்டு இருக்கீங்க. டுமாரோ யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாத்தா பாட்டி விவசாயம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடையில் டீ மாஸ்டராக இருந்திருக்கலாம், தோசை ஊற்றிட்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கி அவங்களுடைய பிள்ளைகள்
ஏஐ படிக்க வந்துட்டாங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க, என்ஜினியர்ஸாக இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸாக இருக்காங்க இல்லையா? எஸ் மேம். ஸோ ஆப்வியஸ்லி தே டோன்ட் வாண்ட் தேர் சில்ட்ரன் டு கோ பேக் அண்ட் நீங்கள் ஷெஃபாக மாறுறது வேறு. பட் ஒரு இதில் வந்து சர்வீஸ் செக்டரில் வந்து நீங்கள் பார்க்க விரும்பாத ஒரு வேலை இருக்கலாம். ஓகே. இட் இஸ் நாட் அக்கார்டிங் டு யோர் ஆம்பிஷன்ஸ். ஸோ த மூவிங் அஹெட் எஸ் இல்லையா? தட் இஸ் ஃபேர் எனஃப். ஸோ அந்த வேலை கிடைக்காத இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மெக்கானிக்கலாக சில வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை செய்வதற்கு சில பேர் முன் வர மாட்டாங்க. சம்பளம் போதாமல் இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு அது போர் அடிக்குது, நான் படித்த படிப்புக்கான வேலை அது இல்லை என்று வரும்போது தமிழ்நாட்டில் அதுக்கான வேலையை எடுத்துக்கிறதுக்கு வரமாட்டாங்க. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் மூவிங் அஹெட். வேற ஒரு மாநிலத்தில் அந்த வேலை கூட கிடைக்காம சில பேர் இருப்பாங்க. தே கம் அண்ட் டேக் தோஸ் ஜாப்ஸ். ஸோ அவங்க வரக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா? ஸோ தட் இஸ் ஹவு பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் கம் அண்ட் டேக் திஸ் ஜாப். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இதே வேலைகளை செய்வதற்கு மற்ற மாநிலங்களுக்கு நம்மளும் போயிருக்கோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லையா? ஸோ அதனால் வந்து அவங்க அந்த வேலையை எடுக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி இத்தனை பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டில், இவ்வளோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டில், இவ்வளோ ப்ரெஸ்டிஜியஸான ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வந்து படித்து இன்னைக்கு நாளைக்கு உலகத்தில் போய் பல இடங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் வருவீங்க இல்லையா? ஸோ வென் யூ ஆர் மூவிங் அண்ட் சேஞ்சிங் அண்ட் கோயிங் அஹெட், ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் த ரைட் டு டூ தட். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஷுட் ஹேப்பன். தேங்க்யூ மேம். I'd like to thank all the students who patiently listened to this interactions, and also to all the students who had questions and also shared their thoughts with me. I thank you all for it, and thank the institution for the opportunity given to me. Thank you.